அதான் மரகதா, பொம்பளை பிள்ளைன்னு இருந்துச்சுனாலே நான் மரகதா. அண்ணி அத்தை வாங்க அத்தை. அண்ணி வாங்க. இந்தா, போய் கூட்டு வா. அத்தை உள்ள வாங்க. வாங்க அத்தை. வாங்க. ம். என்னாச்சு? பாத்து. அண்ணி என்ன நீ இது? புனிதா என்ன வெளிநாட்டுக்கா போயிருக்கா? வருத்தப்படாம இருங்க அண்ணி. இப்ப எதுக்கு நீ கவலைப்பட்டு இருக்கிற? நம்ம பொண்ணு என்ன கடல் கடந்து எங்கேயாவது அயல் நாட்டிலே கட்டி கொடுத்துருக்கோம். இந்த இருக்குது உன் மாப்பிள்ள வீடு. எப்ப தோணுச்சுனாலும் போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம வீட்டு வாசல்ல இருந்து எகிரி குதிச்சோன்னா காலு போய் அவங்க வீட்டு வாசல்ல தானே இறங்கும். அப்புறம் என்ன? அத்தை ஏதாவது பேசுங்க அத்தை. ம். புனிதா அங்க சந்தோஷமா தான் இருப்பா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா டெய்லி கூட நீங்க கபில வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அண்ணி இப்படி வாய் அடிச்சு போய் உட்கார்ந்துருந்தா என்ன நீ அர்த்தம்? ஏதாவது பேசுங்க அண்ணி. எனக்கு புரிஞ்சிருச்சு மரகதம். நீயே பயப்படுற எங்க புனிதா நம்மளை எல்லாம் மறந்துடுவாளோன்னு. அதானே அதானே? அப்படிலாம் விட்டுருவோமா? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? அப்பப்ப போய் புனிதா முன்னாடி நின்று நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு வர மாட்டோம். நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன இந்த வீட்ல நொடிக்கு ஒரு தடவை புனிதா புனிதான்னு நீ அவளை கூப்பிட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இனிமே அந்த குரலை கேட்காது. அது ஒண்ணுதான் கவலையா இருக்குது, வருத்தமா இருக்குது.